Good morning, my dear children. Today's episode is something different. போன வாரம் பார்த்த பொழுது எதிர்காலத்தில் நடைபெற வேண்டிய சேர வேண்டிய கோர்சஸ் பற்றி சொன்னோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கல்லூரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பள்ளி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு மாணவனுக்கு நல்ல நடத்தை என்பது முக்கியம். அதனால தான் அதிகமாக பேசப்படுகின்ற வாக்கியம் எது என்னவென்றால், மொராலிட்டி இஸ் அ ஹால்மார்க் ஆஃப் லைஃப் என்று கூறுவார்கள். கேரக்டர் அண்ட் கான்டக்ட் இதுதான் முக்கியமான ஒன்று. இந்த நல்ல நடத்தை இருந்தால் அது வாழ்க்கையை மிளிரச் செய்யும். ஒரு முக்கியமான 3 வரிகளை நான் எனது பள்ளியிலே அடிக்கடி சொல்லி வருவது வழக்கம். இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட். If health is lost, something is lost. If character is lost, everything is lost. மாணவர்களுக்கு கேரக்டர் என்பது இருந்துவிட்டாலே வாழ்க்கையை மிளறச் செய்கின்ற ஒரு ஊடகமாக அது அமையும். வகுப்பறையிலே எவ்வளவோ பாடங்களை எல்லாம் படித்து வந்தாலும் நாம் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்கின்ற அந்த பகுதியை சரியான முறையில் நடத்தாமல் படிக்காமல் விட்டுவிடுகின்றோம். அதற்காகத்தான் வேல்யூ எஜுகேஷன் என்கின்ற மாரல் செக்ஷன் முறையாக கற்பிக்க வேண்டும் என்று கூறுகின்றோம். இப்பொழுது தேசிய மேல்நிலைப் பள்ளியுடைய ஆசிரியர் திரு சங்கர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். உதவி தலைமை ஆசிரியர். அவர் தேசிய மேல்நிலைப் பள்ளியில் எவ்வாறு இந்த மாரல் செக்ஷன் நடத்தப்படுகிறது என்பதை பற்றி விளக்குமாறு, அதை தெரிந்து கொண்டு நீங்களும் நடைமுறைப்படுத்துமாறு வேண்டிக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் பல்வேறு விதமான சமூக ஊடகங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக கல்வித்துறையுடைய உத்தரவும் மற்றும் எங்களுடைய பள்ளி நிர்வாகத்தில் ஆணைக்கு இணங்கவும் 6 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ற சொல்லக்கூடிய நன்னறிவி போதனை என்பதற்காக ஒரு பாடவேளை, வாரத்திற்கு ஒரு பாடவேளை ஒதுக்கப்பட்டு அதன் மூலமாக மாணவர்களுக்கு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நடத்தப்பட்டு வருகிறது. அது சென்ற ஆண்டிலிருந்து எங்கள் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக ஹார்ட்ஃபுல்னஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக 200 ரூபாய் மதிப்புள்ள ஒரு புத்தகம் மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக இலவசமாக வழங்கப்பட்டு 6 முதல் 9 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அந்த புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மனதை எவ்வாறு தூய்மைப்படுத்தி படிப்பில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும், சமுதாயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதைவிட அந்த 6லிருந்து 9 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு நடத்துவதற்காக ஆசிரியர்களுக்கும் பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் 11, 12 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் எஜுகேஷன் ட்ரஸ்டில் பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் மூலமாக தியான வகுப்புகள் பள்ளி முடிந்த பிறகு மாலை நேரங்களில் வாரத்திற்கு ஒரு முறை தியான வகுப்புகள் மூலமாக அவர்களுடைய மனதை தூய்மைப்படுத்தி பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு மனதை ஒருநிலைப்படுத்தி மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதற்கும் சமுதாயத்தில் நல்ல சிறந்த குடிமகன்களாக உருவாக இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மூலமாக எங்களுடைய பள்ளிக்கூடங்களில் 6 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கு அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய எம்ஐ வகுப்பின் மூலமாக சிறந்த முறையிலேயே பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்கள் பள்ளி நிர்வாகத்திற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மாணவர்கள் அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மற்றும் அந்த எம்ஐ வகுப்பு மூலமாக சிறந்த முறையில் சென்ற ஆண்டு பயிற்சி பெற்று சிறந்த மாணவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது வரும் கல்வியாண்டிலும் தொடரும் என்பதனை இதன் மூலமாக உறுதி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். Thank you very much, Mr. Shankar. நன்றி. Thank you very much, viewers. Bye.